நம்ம பார்க்க போகிற கோயில் வந்து லக்ஷ்மி சாய்பாபா கோயில். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முகப்பேரில் அமைஞ்சிருக்கு. சுமார் 72 அடி பெரிய திருவுருவம் படைத்த சாய்பாபா சிலை இங்கே பார்க்கலாம். நீங்கள் காவி ஓடி அடைஞ்சு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து கூட இந்த அழகாக இந்த சிலையை நீங்கள் பார்க்கலாம். கோயில் உள்ளே வந்தீங்கன்னா கணபதி சன்னதியை நீங்கள் பார்க்கலாம், நவரக சன்னதியை நீங்கள் பார்க்கலாம், மகாமேரு வச்சுருப்பாங்க, ஆஞ்சநேயர் சன்னதியை நீங்கள் சைடில் பார்க்கலாம். இப்போ நம்ம சாய்பாபாவை தரிசிக்க போகலாம் வாங்க. இங்கே சாய்பாபாவை ஸ்வீட்டால் அலங்கரிச்சிருப்பாங்க, பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ நான் மதிய ஆரத்தி அப்படியே காட்டுறேன் ஸ்வீட்டோட சாய்பாபாவை அலங்கரிச்சதை. சாய்பாபா பார்த்துட்டு இங்கே பின்னாடி வழி அப்படியே வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் சாய்பாபா பாதம் பார்க்கலாம். ஷீரியில் சாய்பாபா உட்காந்த அந்த கல் இங்கே இருக்குங்க. இந்த கல் எங்கேயுமே இருக்காதுங்க, இங்கே மட்டும்தான் இங்கே வச்சுருக்காங்க. பாருங்கள், இவ்வளோ அழகான திருவுருவ படம் சாய்பாபா. அது அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா சாய்பாபாவுடைய சிலை உட்கார்ந்த மாதிரிங்க அழகா. இது வந்து சாய்பாபா வாழ்ந்த காலத்தில் கோதுமை அரிச்ச கல்லுங்க. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு சாய்பாபா சிலை அழகாக இருக்குங்க. மூன்று அடி அழகான சாய்பாபா பளிங்கு சிலைங்க. இங்கேயும் 4 வேளை ஆர்த்தி சாய்பாபாவுக்கு காட்டுவாங்க. எப்படி பெரிய பாபாவுக்கு காட்டுறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் 4 வேளை ஆர்த்தி சாய்பாபா காட்டுவாங்க. இது லக்ஷ்மி குபேரர் சன்னதி.
இங்கே நீங்கள் படிக்கட்டு கீழே இறங்கிட்டீங்கன்னா இன்னொரு சாய்பாபா சன்னதியை நீங்கள் பார்க்கலாம். நாகா சாய்பாபா சொல்லுவாங்க. இங்கே சாய்பாபா யோக நிலையில் இருப்பாருங்க. இங்கே நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணிக்கலாம். மனசுக்கு அவ்வளோ நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருக்கும். இப்போ நம்ம இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். 1940 இந்த கோயில் லக்ஷ்மி கணபதி ஆலயமாக கருதப்பட்டது. அப்புறம் 2013 3 அடியால் செய்யப்பட்ட சாய்பாபா சிலையை இந்த கோயிலை கொண்டு வந்து வச்சாங்க. அப்புறம் இது லக்ஷ்மி சாய்பாபா கோயிலாக மாறிச்சு. அப்புறம் 2015 5 அடியால் செய்யப்பட்ட சீடியில் கொண்டு வரப்பட்ட சாய்பாபா சிலையை கொண்டு வந்து வச்சாங்க. அதே நேரத்தில் 72 அடியால் செய்யப்பட்ட சாய்பாபா சிலையை முழுமையடைஞ்சு ஒரு பெரிய மகா கும்பாபிஷேகமாக பண்ணாங்க. அப்புறம் 2018 பெரிய பல்லாக்கு ஊர்வலம் நடந்திருக்காங்க. எல்லா கோயிலேருந்து சாய்பாபா பல்லாக்கை வந்து இந்த கோயிலுக்கு தந்தாங்க. அப்புறம் 1000 பல்லாக்குங்க மொத்தம். ஒரு பெரிய பல்லாக்கு ஊர்வலம் 2018 நடந்துங்க. இதுதான் இந்த கோயிலுடைய ஹிஸ்ட்ரி. இப்போ நம்ம பார்க்குறது சாவடி. ஷீரடியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் சாவடி இருக்குங்க. இந்த கோயில் ஆப்போசிட்லேயே இருக்குங்க. இது இங்கேயே வந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து இங்கே சேவை பண்ணுவாங்க. இந்த இடத்த சுத்தம் பண்ணி பாபாவை தொடச்சி ட்ரெஸ்ஸு மாட்டி இங்கே சேவை பண்ணிகிட்டு இருப்பாங்க சாவடியில். இங்கேயும் பூஜை பண்ணுவாங்க சாய்பாபாவுக்கு.